பட்டம் பார்த்து பயிர் செய்யன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. பொதுவாகவே 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய பயிருக்கே நம்ம பட்டம் பார்க்குறோம். ஆடி மாதத்தில் விதைக்கலாமா, அப்பசி மாதத்தில் விதைக்கலாமா, இல்லை தை மாதத்தில் விதைக்கலாமா அப்படின்ட்டு. அப்போது நம்மளுடைய ஆயுள் முழுவதும் இருக்கக்கூடிய பலன்கள் பார்த்துக்கிடணும் அப்படின்னா நம்மளுடைய ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பார்த்துக்கிட முடியும். கிரகநிலைகள் இருக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு தான் நம்மளுடைய வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு, வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது துளாராசி நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைஞ்ச காலகட்டத்தில் துளாராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேரகாலங்கள் மட்டும் சாதகமாக இருந்தால் போதாதுங்க. நேரகாலத்தோடு சேர்ந்து நாமளும் பயணித்தாதான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிட முடியும். ஒரு மைதானத்தில் 10 பிள்ளைங்க ஓடுறாங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க அப்படின்னா அந்த 10 பிள்ளைங்களும் முன்னுக்கு வரதில்லை. அந்த 10 பிள்ளைகளை ஒரே ஒரு பிள்ளை மட்டும்தான் முன்னுக்கு வருது. அப்போது நேர காலங்களும் சாதகமாக இருக்கணும், நம்மளுடைய உழைப்பும் அந்த நேரத்தில் கொடுக்கணுங்க. அப்போ ரெண்டும் சரியான ஒரு நேரத்தில் இருந்தால் தான் நமக்கு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சேரும். அந்த மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தான் சனி பகவான். சுபஸ்தானாதிபதி அவரே, புத்திரஸ்தானாதிபதியும் சனி பகவானே. அதுபோக துளாராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய நெருங்கிய நண்பன் சனி பகவான் சொல்லலாம். ஏன்னா துளாராசி நண்பர்களுக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான், செல்வந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு மிக நெருக்கமான கிரகம், நெருக்கமான நண்பன் தான் சனி பகவான். பொதுவாகவே துளாராசி நண்பர்களுக்கும் சரி, ரிஷபராசி நண்பர்களுக்கும் சரி சனி பகவான் பெரிய பாதகத்தை கொடுக்க மாட்டார். அப்போது 5வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்துக்கு அதிபதி வக்ரம் அடையிறாரு அப்படின்ற பட்சத்தில், உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்தை பார்க்குறாருன்ற பட்சத்தில் அந்த திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகளை கொடுக்கும். பத்திரமாக இருந்துக்கோங்க. பொதுவாக எம்பிட்டு தான் காசு பணம் இருந்தாலும், ஒரு நாளைக்கு 1 லட்சம் சம்பாதிச்சாலும் குடும்பத்துக்குள்ளார நிம்மதி சந்தோஷம் இல்லைன்னா வாழ வேண்டிய வாழ்க்கை, வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துளாராசி நண்பர்கள் ஏற்கனவே மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தான் அதிகமாக இருக்குமே தவிர தனக்காக தாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவமோ தனக்காக தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறதோ கம்மி. தன்னை சார்ந்தவங்களுக்காக தான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் யதார்த்தமான ஒரு உண்மையும் கூட. அப்போ நம்மளுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லாமல் பாதகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா மற்றவங்களுடைய பார்வைக்கு நாம் தவறானவங்களாக தெரியுவோம். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரியும் செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிற மாதிரியும் ஒரு சூழ்நிலைகளும் ஏற்பட்டுடும். இதனால் கணவன் மனைவிக்குள்ளார மட்டும் கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. கருத்து வேறுபாடுகள் ஜாஸ்தியாக ஏற்பட்டதுன்னா நிச்சயமாக பிரிவினைகள் கொடுத்துரும். அதில் மாற்று கருத்தே கிடையவே கிடையாது. ஏன்னா சனி பகவான் நல்லவர் தான், ஆனால் நம்மளுடைய ராசியுடைய ஜென்ம எதிரியான குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கார். அது மனசில் வச்சுக்கோங்க. சனி பகவான் நல்லவர் தானே சார் அப்படின்னா சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறாருன்றதை விட யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாருன்றது தான் முக்கியம். இப்போ நானே இருக்கிறேன், நான் என் வீட்டில் இருக்கிறேன்னா மற்றவனுடைய வீட்டில் இருக்கிறேனா அப்படின்றத காட்டிலையும் நான் என்னுடைய புத்தியில் இருக்கிறேன்னா மற்றவனுடைய சொல் புத்தியில் இருக்கிறேனான்றதை எனக்கு தெரியணும் இல்லையா? அப்படி இருந்தால் தான் நான் நல்லவனா கெட்டவனா இருக்க முடியும். அந்த மாதிரி சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் தான் இருக்கிறாரு, ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் தன்னுடைய புத்தியில் கிடையாது. குரு பகவான் என்ன சொல்கிறாரோ அது செய்கிற இடத்துல தான் இருக்காரு சனி பகவான். ஏற்கனவே குரு பகவானுக்கு நம்ம ராசிநாதனான சுக்கிரன் வீடு கொடுத்திருந்தாலும் குரு பகவான் நமக்கு பகை, நம்ம ராசிக்கு விரோதி. அப்போ 8வது பாவகத்தில் 6 கூடிய கிரகம் 8வது பாவகத்தில் ஏற்கனவே அவர் மறைஞ்சு இருக்கிறாரு, பகையாக இருக்கிறார். இதனால் என்ன ஏற்படும் அப்படின்னா கொஞ்சம் சூதானமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதுவும் கணவன் மனைவிக்குள்ளார சூதானமாக இருங்க. பொருளாதாரத்தை பற்றி பிரச்சனையே கிடையாது. நான் இப்போவும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பாதிச்ச சம்பாதனையை விட இந்த நேரத்தில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாதனை அதிகமாக இருக்கும். 10 காசு மிச்சம் பண்ண முடியாது, அதை பார்த்துக்கிடுங்க. குடும்பத்துக்குள்ளார குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. காதலர்களுக்கு இடையிலேயே கருத்து வேறுபாடு ஏராளமாக ஏற்படும், நிச்சயமாக ஏராளமாக ஏற்படும். அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? அதே மாதிரி இந்த தருணத்தில் உங்களுக்கு வரவு கூடுதலாக தான் இருக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. சார் நான் ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், நான் ஷேர் மார்க்கெட்டில்
வேலை பண்ணிகிட்டு இருக்கிறேன் சார், இல்லை ஷேர் மார்க்கெட்டு தான் என் பிஸ்னஸ்ஸு, இல்லை நான் மல்லிகை கடை வச்சுட்ருக்கிறேன், ஹோட்டல் கடை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் இருங்க. எந்த தொழில் செய்துக்கிட்டு இருந்தாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய வருமானத்துக்கு குறைச்சல் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் 4 காசு வரவு வந்துக்கிட்டே இருக்கும். மிச்சம் பண்ண முடியுமான்றது தான் கேள்வி. 1 கோடி ரூபாய் சம்பாரித்து 1 லட்சம் சம்பாதிக்கிறவனும் ஒன்று தான். 2 லட்ச ரூபாய் சம்பாரித்து 1 லட்சம் மிச்சம் பண்ணுறவங்களும் ஒன்று தான். அப்போது இந்த நேரத்தில் உங்களுடைய வேகம் அதிகமாக இருக்கும். வேகத்துக்கு தகுந்த மாதிரி விவேகம் இருக்கணுங்க, சரியா? அதனால் வரக்கூடிய வரவை வச்சு ஒரு மண்மனையை வாங்கி போடுங்க. யாருக்கிட்டேயாவது காசு பணம் கடனை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க முடியாது. ஏன், ஒரு சில நண்பர்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் நஷ்டம் ஏற்பட்டுடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த தருணத்தில் வரவு வருதா, கடன் இருக்குதா, கடனை கட்டிவிடுங்க. இல்லை ஒரு வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறீங்களா, அந்த வீடு வாசலை கட்டிவிடுங்க. இல்லை ஒரு இடம் வாங்கி கொடுங்க. அசையாத சொத்து வாங்கினீங்கன்னா சத்தியமாக நீங்கள் புத்திசாலி. ஒரு சில துளாராசி நண்பர்கள் சொல்லலாம், சார் ஏற்கனவே வாங்கின பணத்தை கட்ட முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், திண்டாடிக்கிட்டு இருக்கிறேன், என்னடா எதா செய்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் வண்டி வாங்குங்க, வீடு வாசல் கட்டுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக நல்ல நேரத்தில் நாம் ஒரு விரயம் பண்ணுறோமோ இல்லையோ, நமக்கு நேர காலங்கள் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் விரய செலவு பண்ணுறது தப்பே கிடையாதுங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் எங்கேயாவது பெருசாக போய் சிக்க வச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிரமமாகி போயிடும். அதனால் இந்த துளாராசி நண்பர்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக சொல்கிறது என்னன்னா, 10 ரூபாய் வந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு பிரயோஜனமாக என்ன இருக்குதோ அதை செஞ்சுக்கோங்க. நீங்கள் 100 ரூபாய் மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக 200 ரூபாய் செலவாகும். 1000 ரூபாய் மிச்சம் பண்ணிங்கன்னா 1500 ரூபாய் உங்களுக்கு செலவாகும். இதுக்கு முன்னாடி ஒரு 4 காசு மிச்சம் பண்ணியிருக்கலாம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வருமானமும் கம்மியாக இருந்திருக்கும். 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருந்தால் 8,000 ரூபாய் செலவாகி இருந்தாலும் 2,000 ரூபாய் மிச்சம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் இந்த சனி பகவான் வக்ரம் அடைஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இப்போ கூட உங்களுக்கு பெரிய மாற்றம் வராதுங்க. ஆடி பிறக்கணும். இது நம்ம ஆணி மாதத்தில் தானே இருக்கும். ஆடி பிறக்கணும். இன்னும் ஒரு 10-12 நாள் போகட்டுமே. இந்த 10-12 நாள் கழித்து பாருங்களேன் உங்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. வரவு அதிகமாக இருக்கும். 10,000 ரூபாய் சம்பாதிச்ச இடத்துல 40,000 ரூபாய் சம்பாதிப்பீங்க. ஆனால் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது இருந்த ஒரு நிம்மதியோ, இல்லை 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது வச்சிருந்த மிச்சமோ இந்த 40,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது கண்டிப்பாக இருக்காது. அப்போது வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகமாக கொடுக்க தான் செய்யும். இந்த நேரத்தில் தான் நம்ம கொஞ்சம் சூதானமாக இருக்கணும், பிராட் மைண்டாக இருக்கணும், புத்திசாலித்தனமாக இருக்கணும். என்ன செஞ்சுக்கிடலாம்னா, வரவு வருதே அப்படின்ட்டு நாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம முதலீடு போட்டு அந்த தொழில் செய்யலாம்னு நினைக்கிறத விட இருக்கிற தொழில் என்னவது அப்படியே இருக்கட்டும். வரவை வச்சு கடனை கட்டுங்க. இல்லையா உங்களுடைய அத்தியாவசியம் என்னவோ அது செஞ்சுக்கோங்க. மிச்சம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மிச்சமாக்காது. பேங்க்கில் காசு பணம் போட்டு வச்சுக்கிட்டலாம், ஐஸ் கட்டி கரையிற மாதிரி கரைச்சி போயிடும், பார்த்துக்கோங்க. இல்லை நகை நட்டு வாங்கி வச்சுக்கலாம்னா ஒன்று களவு போயிடும், இல்லையா நீங்களே கொண்டு போய் விற்றுட்டு வந்துடுவீங்க. அதனால் அசையாத சொத்து, மண்மனை, இதில் கொஞ்சம் நாட்டம் காட்டுங்க. அதுபோக இந்த சனி பகவான் புத்திரஸ்தானாதிபதி அவர் தானே. புத்திர பாக்கியத்துக்கும் உங்களுக்கும் இப்போ துலா ராசியில் நீங்கள் இருக்கிறீங்க. உங்கள் பசங்க வேறு ஏதோ ஒரு ராசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் துலா ராசியில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படும். இந்த நேரத்தில் அது புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் குறைச்சலாக தான் இருக்கும். உங்களுக்கு கிடையாது, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும், சரிங்களா? அவங்களுக்கு அந்த புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை குறைச்சலாக இருக்கிறதுனால ஒரு சில சங்கடங்கள் இருக்கும். எப்பவும் ஒரு பழமொழி ஒன்று சொன்ன மாதிரி, அதாவது பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி துளாராசி நண்பர்களுடைய பிள்ளைகளால் ஒரு சில சங்கடங்கள் கண்டிப்பாக துளாராசி நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படும். அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா அவங்களுடைய புத்தி சிந்தனை ஒரு நிலையாக இருக்காது. அதே மாதிரி இந்த வாகனம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால், என்னடா இவர் வீடு வாங்கு காரு வாங்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னு நினைக்காதீங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் செய்தால் தான் சரியாக இருக்கும். இன்னும் சில பேர் நான் விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு போர் கீரு போடணுன்னு இருக்கிறேனுங்க, தாராளமாக செய்யுங்க. விரயம் பண்ணிவிடணும், சரிங்களா? அதுதான், சரிங்களா? அது போக வீடு வாசல் ஆல்ட்ரேஷன் பண்ணணும் செய்யணும்னாலும் தாராளமாக பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த துளாராசி நண்பர்களுக்கு இன்னொன்றும் பண்ணலாம். இந்த
இந்த திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செஞ்சுக்கிடலாமா சார்? அதுவும் விரைய செலவு தானே, பண்ணலாம். அது ஒன்றும் தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. குரு பகவானே நமக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்குது, பகையாக இருக்குது அப்படின்னாலும் 6க்குடைய கிரகம் தான் குரு. அப்போ 7க்குடைய கிரகம் செவ்வாய் இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் 7வது பாவகத்தில் இருந்து நம்ம ராசியை பார்க்குறார். கல்யாண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நம்ம ராசியை பார்க்குறார். அதனால் இந்த திருமணம் போன்ற விஷயங்களை செஞ்சுக்கோங்க. சார், கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு ஏற்படும்னு சொல்கிறீங்க, இந்த நேரத்தில் போய் திருமணம் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறீங்களே சார் அப்படின்னா, விரயம் பண்ணால் பெருசாக சங்கடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறேனே. விரயம் பண்ணுங்க, தொந்தரவு இல்லை. அதனால் தாராளமாக இந்த திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த திருமணம்ன்றது இன்றைக்கி சுப விரய செலவுகள் தானுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கூட உங்களுக்கு அதிகபட்சம் ஆவணி மாதம் ஒரு 17-18 தேதி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆவணி மாதம் 17-18 தேதி வரைக்கும் பரிசம் போடுறதோ, பந்தலை போடுறதோ, இல்லை இன்னாருக்கு இன்னார் தான் அப்படின்ட்டு நம்ம கெட்டி பண்ணுறதோ, நிச்சயம் பண்ணுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கலாம். அதுபோக துளாராசி நண்பர்களுக்கு வியாபார விருத்தி அப்படின்றது அதிகமாக முதலீடு போடுறதெல்லாம் ஐப்பசி மாதம் நமக்கு 18 தேதிக்கு மேற்கொண்டு சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகட்டும், அதன் பிறகு நம்ம பார்த்துக்கலாம். சில பேர் என்ன பஞ்சமச்சனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா துளாராசிக்கு 11வது பாவகத்தை வேறு சனி பகவான் பார்க்குறாரு. இந்த குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது தான் நமக்கு சங்கடமே தவிர, இதுவே ராகுடைய சாரத்தில் இருந்தால் கூட நமக்கு தொந்தரவு கிடையாது. குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது தான் நமக்கு சிறப்பு, அதாவது சிரமம். 11வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 2வது பாவகன் சொல்லக்கூடிய அந்த குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு சில நண்பர்களுக்கு படிக்கக்கூடிய கல்வி மாணவர்களுக்கு கல்வியில் பாதிப்பு ஏற்படுத்தும். சரிங்களா? எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் ஒரு பெரிய முடிவுகள் எடுக்கிறது கொஞ்சம் ஆராய்ச்சி எடுங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி எடுங்க. விரைய செலவுகள் பண்ணுறோம்னா நீங்கள் யோசனை பண்ணவே தேவையில்லை. சரிங்களா? அதுபோக ஒரு கடகண்ணி வைக்கலாம்னு இருக்கிறேனுங்க, ஒரு தொழில் செய்யலாம்னு இருக்கிறேனுங்க, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேனுங்கன்னா அது கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்கள் சூதானமாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மற்றபடி துளாராசி நண்பர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக தான் இந்த சனி பகவான் இருப்பாரே தவிர, பாதகம்னா பணத்துக்கு பிடிச்சது. அதே மாதிரி கணவன் மனைவி அந்த நிம்மதி சந்தோஷத்துக்கு ஒரு சில சங்கடங்கள் ஏற்படுத்தும். சரிங்களா? ரொம்ப பெரிய தொந்தரவுகள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதாவது இந்த நேரத்தில் போய் சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் ஏற்பட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மல்லு கட்டுறதுக்கே நமக்கு சரியாக போயிடும், அது சரி பண்ணுறதுக்கே நமக்கு சரியாக போயிடும். அதுக்கப்புறம் நல்ல நேரம் வந்தாலும் நம்ம இது பின்னாடி ஓடுற மாதிரி ஆகி போயிடும். இந்த மாதிரி விஷயத்தில் தான் நிறைய நண்பர்கள் சிக்கிக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? அதனால் கொஞ்சம் சூதானமாக இருங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.